ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அந்த இடம் எதுனா மொரீஷியஸ். ஸோ இந்த மொரீஷியஸ் ஐலாண்ட் வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னா, நம்ம இந்தியன் ஓஷனில் மடகாஸ்கருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்ட் தான் இந்த மொரீஷியஸு. ஸோ இந்த மொரீஷியஸில் நம்ம இப்போ அங்கே ட்ராவல் பண்ணோம்னா, ஸோ எந்தெந்த பிளேஸில் வந்து நம்ம அந்த பிளேஸில் அங்கே வந்து என்னென்ன பிளேசஸ் வந்து ட்ராவலிங் பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த 10 முக்கியமான இடத்த பற்றி இந்த மொரீஷியஸில் இருக்கிற இடத்த பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா லீமான் பிரபாண்ட். ஸோ இந்த லீமான் பிரபாண்ட் பார்த்திங்கன்னா அந்த மொரீஷியஸில் சவுத் வெஸ்ட் பீச் சைடு இருக்கிற ஒரு குட்டி ஒரு மவுண்டெயின் ரேஞ்சை கொண்ட ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைக்கிங் வந்து ரொம்ப விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அந்த மலையை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு குட்டி ஒரு மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைக் பண்ணுற மாதிரி தான் ஒரு மலையேற மாதிரி தான் அந்த மலையை பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மலை மேலே ஏறி மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற அந்த ப்ளூ பீச்சஸ் எல்லாமே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லீமான் பிரபாண்ட் இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையிலே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சுவலாக அது வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது. அது வந்து டாப்லேருந்து மேலே ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தோம்னா அது ஒரு இலூஷன் மாதிரி தான் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா டீப்பாக ஒரு ட்ரென்ச் போகும். ஸோ அந்த அங்கே இருக்கிற அந்த ட்ரென்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடற்கரையில் அந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னா சேண்டெல்லாம் ஒரு மேலேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ஒரு இலூஷன் க்ரியேட் பண்ணி அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இது தெரியும். ஸோ இந்த பிளேஸுக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் அந்த மவுண்டன் மேலே ஏறி கூட இதை பார்க்க முடியும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீமான் பிரபாண்ட் வந்து ஒரு யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீனரி பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஒட்டி பார்த்தீங்கன்னா க்ரீனரிஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம் நீங்கள் இந்த மொரீஷியஸில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சேரமல். ஸோ இந்த பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா மொரீஷியஸில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இந்த பீச் சைடு வந்து இந்த இடம் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸுக்கு என்ன ஒரு முக்கியமான இது ஒரு ட்ராவலிங் ஸ்பாட்டாக முக்கியமாக ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த பிளேஸில் இருக்கிற அந்த சேரமல் அங்கே இருக்கிற பீச்சஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக அங்கே இருக்கிற மண்ணில் இந்த ரெயின்போ கலர்ஸ் வந்து நமக்கு சன்லைட் பட்டு ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிறத தெரியும், நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெயின்போ கலர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சன்லைட் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வால்கானிக் எலமெண்ட்ஸ் அதனால பார்த்தீங்கன்னா மணல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ஷேடில் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சேரமல்ல இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும். அதாவது இந்த ரெயின்போ சாண்ட்ஸு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வாட்டர் ஃபால்ஸு. சரி, நீங்கள் ஒரு வேளை அங்கே போய் ரிலாக்ஸ் ஆகணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த சேரமல் பார்த்தீங்கன்னா டே டைமில் தான் விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மணலை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா இந்த இடத்த வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். மூணாவது பிளேஸ் என்னென்னா பிளாக் ரிவர் கோர்கஸ் நேஷனல் பார்க். ஸோ இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் அங்கே வந்து இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்டான ஏரியா. ஸோ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மொரீஷியஸ் போய் நீங்கள் ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அந்த காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா இங்கே ரிவர்ஸு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் கூட சேர்ந்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லேயும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மொரீஷியஸ் போய் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம். நாலாவது பிளேஸ் என்னென்னா இலே ஆக்ஸ் சர்வ்ஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஐலாண்டு. ஸோ மொரீஷியஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி ஒரு ஐலாண்டாக இந்த பேரை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பீச்சு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்னார்க்கலிங், ஸ்விம்மிங் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த ஐலாண்ட்லேருந்து பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த மொரீஷியஸ் இந்த மெயின் ஐலாண்டில். அந்த மெயின் ஐலாண்டில் இருக்கிற ஸ்பாட் பேர் என்னென்னா ட்ரோ டி அவு டிகோ. பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ அது வந்து நான் கீழே டெக்ஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த ஸ்பாட் வந்து நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு வந்து ஃபெரியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சாரி, நீங்கள் அந்த ஃபெரி மூலிமா நீங்கள் அந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பீச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஐலாண்ட் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அஞ்சாவது பிளேஸோட பேர் என்னென்னா பேம்பிள் மவுசஸ் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ட்ரீஸ் பழங்காலத்து ட்ரீஸு, அப்புறம் வாட்டர் லில்லிஸ், அந்த பெரிய வாட்டர் லில்லிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது நீங்கள் இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது போக உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மரங்கள் அப்புறம் செடிகள் எல்லாமே இந்த பொட்டானிக்கல் கார்டனில் அவங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா
நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இது வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு டாப் 10 லிஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ அதனால் இந்த பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். 6வது பிளேஸ் என்னென்னா போர்ட் லூயிஸ் அண்ட் சென்ட்ரல் மார்க்கெட். ஸோ போர்ட் லூயிஸ் தான் பார்த்தீங்கன்னா மொரீஷியோட கேபிட்டல். ஸோ நீங்கள் இந்த ஒருவேளை நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், ஒரு இந்த ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சென்ட்ரல் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கடையெல்லாம் நிறையா இருக்குமாமா. ஸோ நீங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் ரிலாக்ஸாக ஈவினிங் டைம் நீங்கள் ஏதாச்சும் வாக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அது பக்கத்துலேயே கார்டன் வாட்டர் ஃப்ரண்ட்னு ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பீச் ஒட்டி அந்த கடல் ஒட்டி ஸோ நீங்கள் அந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் ரிலாக்ஸிங்காக நீங்கள் அங்கே வாக்கிங் போகலாம். 7th பிளேஸோட பேர் என்னென்னா கிராண்ட் பே. ஸோ இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், நீங்கள் ஒருவேளை அங்கே பீச் டைமில் பார்த்தீங்கன்னா பீச் பார், அப்புறம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மியூசிக் அண்டு டான்ஸ், நீங்கள் பப் அந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீச் வந்து ஒரு மெயின் டெஸ்டினேஷன் மொரீஷியஸில். ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா ஸ்விம்மிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸோ நீங்கள் அங்கே பீச் ஒட்டி இருக்கிற பார்லேயோ பப்லேயோ இல்லை டான்ஸிங் க்ளப்லேயோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பீச் ஒட்டி நிறையா ரெஸ்டோ பார்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து நீங்கள் ஈவினிங் டைம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 8வது பிளேஸோட பேர் என்னென்னா ட்ரோவாக்ஸ் சர்வ்ஸ். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்னால், அங்கே ஒரு வால்கனிக் கேட்டர் இருக்குது. ஸோ வால்கனிக் கேட்டர்னால் ஒரு முன்னாடி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வால்கானிக் எரப்ஷன் ஆகி அந்த இடத்துல அந்த வால்கனோ வெளியே வர ஒரு அந்த ஹோல் பேர் தான் கேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல் இல்லை, பட் அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குழியாட்டு இருக்கும். அந்த வால்கானிக் எரப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு குழி வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காட்டர் வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த காட்டர் அதை சுற்றி இருக்கிற மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காட்டர் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு. 9th பிளேஸோட பேர் என்னன்னா இலியாக்ஸ் அக்ரிட்டேஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இது வந்து ஒரு பீச் சைடு இருக்கிற இந்த பிளேஸு. ஸோ இந்த பிளேஸுக்கு போனோம்னா ஒரு முக்கியமான ஜெயண்ட் டாட்டாய்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுமாமா. ஜெயண்ட் டாட்டாய்ஸ், அப்புறம் பிங்க் கலர் பீஜன். ஸோ அந்த டாட்டாய்ஸோட பேர் என்னன்னா அலாபாட்ரா டாட்டாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாட்டாய்ஸை நம்ம இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுற ஒரு பிளேஸு. ஸோ அங்கே ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா பார்த்திங்கன்னா ரொம்ப மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோராவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காமா. ஸோ அந்தளவுக்கு பழமையான ஃப்ளோரா வகைகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீச், இந்த டாட்டாய்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல பீச் டெஸ்டினேஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ 10வது முக்கியமான பிளேஸ் என்னென்னா மொரீஷியஸ். ஸோ அந்த மொரீஷியஸில் இருக்கிற நீங்கள் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அங்கே பல வகையான ஃபுட்டு சாப்பாடு வந்து அங்கே நிறையா பல நாட்டு ஃபுட்டு வந்து அங்கே சாப்பிட்றாங்க. அதாவது இந்தியன், அப்புறம் ஆஃப்ரிக்கன், ஃப்ரெஞ்சு, அப்புறம் சைனீஸ், இந்த 4 நாட்டோட ஃபுட்டு வகை வந்து அங்கே அந்த மொரீஷியஸில் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கல்ச்சர்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அவங்க பழங்காலத்து செகா டான்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொரீஷியஸ் மக்கள் வந்து அந்த மொரீஷியஸில் வந்து ஒரு பயங்கரமாக ஃபேமஸான டான்ஸு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மொரீஷியஸ் போனீங்கன்னா நீங்கள் இந்த டான்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். மேபி ட்ரம்ஸ் எல்லாம் அதாவது ஒரு பழங்காலத்து டான்ஸ் மாதிரி. ஸோ மொரீஷியஸ் மக்களோட ஃபுட் அண்ட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜராக தெரியுது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன 10 பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மொரீஷியஸில் முக்கியமான ட்ராவலிங் ஸ்பாட்ஸு. ஸோ நீங்கள் மொரீஷியஸ் போனீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாகவே நான் இந்த மொரீஷியஸ் பற்றி இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் நேரில் விசிட் பண்ணி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை நான் சொல்லலை. ஸோ ஃபுல்லாகவே இன்டர்நெட் பேஸ்டு கண்டென்ட் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற மொரீஷியஸ் போனால் உங்களுக்கு ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு ஒருவேளை இந்த ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த இன்டர்நெட்லேருந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து இந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.